அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துதலையும் என்னுடைய அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வசித்துக் கொண்டிருக்கிற இந்த உலகம் உண்டான நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் பல தேசங்களிலே அதிபர்கள் இருந்திருக்கிறார்கள், ஜனாதிபதிகள் இருந்திருக்கிறார்கள், கவர்னர்கள், நீதிபதிகள், முதலமைச்சர்கள். இவர்களெல்லாம் ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவதற்காக, நிவர்த்தி செய்வதற்காக, நீதி கிடைப்பதற்காக, அந்த வேலையை செய்து முடிப்பதற்காக ஒரு கமிஷன் என்றால் ஒரு வேலை, ஒரு பொறுப்பு கொடுக்குறது. அந்த பொறுப்பை வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணுவாங்க, இந்த நீதிபதி இந்த பொறுப்பை செய்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னாக்கா உலகத்திலே வந்துட்டு கிரேட் கமிஷன்னாக்கா பெரிய கமிஷன், விலை மதிக்க முடியாத கமிஷன், உயர்ந்த கமிஷன், சிறந்த கமிஷன் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த கமிஷனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்திலே மத்திய தின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்திலே 5-6 வருஷத்தை வாசிக்கிறேன். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுங்கள் என்று அறிவேன். தேவ தூதன் வந்துட்டு மகதலேனா மரியாளை பார்த்தும் நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் அறிவேன். இயேசு இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் பிறந்திருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க, ஆனால் மரிச்சிருக்காங்க, உயிரோடு யாரும் எழுந்ததில்லை. அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் எக்ஸம்ஷன், விதிவிலக்கு. அவர் மட்டும்தான் அவர் சொன்னபடியே நான் ஜனங்களுடைய அக்கிரமங்களுக்காய் அடிக்கப்பட்டு அநேகங்களுக்காய் நொறுக்கப்பட்டு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினைக்காக நான் என்ன செய்தேன், அதாவது நான் சட்டப்படி மரித்த 3ஆம் நாள் உயிர்த்தேன் சொன்னார். ஆனால் அவர் சொன்னபடியே அவர் செய்தார். அதனால்தான் பேரறிஞர் அண்ணாவிட சொல்வார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இந்த உலகத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு தேவன் தான். அந்த தேவன் வந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்போ அவர் என்ன செய்கிறார், அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த பிறகு என்ன செய்கிறாருங்க, ஒரு கமிஷன், கிரேட் கமிஷனை கொடுக்குறார். என்னன்னாக்கா 11 சீஷர்களும் கலிலியாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் இயேசுவை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலர் வந்துட்டு சந்தேகப்பட்டாங்க, எப்படி உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லி. கூடவே இருந்தவங்க தான். அவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், எப்பேற்பட்ட வியாதியை சுத்தமாக்கினார், கடல் மீது நடந்தார், பெரிய பல அற்புதங்கள்லாம் செய்தார். ஆனால் பாரு, அத்தனை வருஷம் அவங்க கூட இருந்து கூட அவங்களுக்கு ஒரு டவுட்டு, சிலர் சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து, அந்த 11 சீஷர்களுடைய சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, சீஷர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும், இன் ஹெவன் அண்ட் ஆன் எர்த், சகல அதிகாரமும், அதாவது ஆல் அத்தாரிட்டிஸ், சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு எனக்கு வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நான் அடிக்கடி எந்த மனுஷனை பார்த்து நான் ரொம்ப பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேனாக்கா, வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. அவருடைய அதிகாரம் இல்லாமல் எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய சுயமாக எந்த ஒரு அதிகாரத்தையும் அவள் செய்ய முடியாது. அப்போ வந்துட்டு நம்ம என்ன செய்யணும், மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் வந்துட்டு கண்ணியை வருவிக்கும். அது கர்த்தருக்கு பயப்படுகிறோன்னா உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். அப்போ நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்கு மட்டும்தான், இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் நம்ம பயப்படணும். ஏன்னா அவருக்கு மட்டும்தான் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கிரேட் கமிஷன், அது உயர்ந்த கமிஷன், ஒரு நல்ல கமிஷன், அதாவது ஒரு நல்ல வேலையை, அந்த பொறுப்பை சீஷர்களுக்கு 11 சீஷர்களுக்கு கொடுக்கிறார். அப்பொழுது இயேசு அவருடைய சமீபத்தில் வந்து அவளை நோக்கி, வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் தேர்ஃபோர் நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் புறப்பட்டு போய். அவர் என்ன சொல்கிறார், ஃபஸ்ட்டு அவர் வந்து இந்த கிரேட் கமிஷனில் பார்த்தீங்கன்னாக்கா 3 கமெண்ட்ஸ் கொடுக்குறாரு. 3 கமெண்ட்ஸ் ஆஃப் த கிரேட் கமிஷன். என்ன சொல்கிறாருனாக்கா, நீங்கள் புறப்பட்டு போய்னா நீங்கள் புறப்பட்டு டு கோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி
உலகத்தில் வந்துட்டு எந்தெந்த நாட்டில் ஜனங்கள் இருக்கிறாங்களோ அந்த ஜனங்களெல்லாம் சீஷராக்கி, அதாவது மேக் டிசேபிள்ஸ், சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, அதாவது எப்படின்னாக்கா பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவனுக்கு வந்துட்டு பேப்டிசம் கொடுத்து என்ன செய்ய கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்லேட்ட யாவையும், நான் வந்து என்னென்ன கட்லேட்டனோ என்னுடைய கற்பனைகள், என்னுடைய கட்டளைகள், என்னுடைய சட்டத்திட்டங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், என்னுடைய லாஸ், என்னுடைய கமாண்ட்மெண்ட்ஸ், அந்த சட்டத்திட்டத்தெல்லாம் ஜனங்கள் கைக்கொள்ளும்படி அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அவர் என்ன சொல்றாரு? டீச்சிங் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் என்ன சொல்றாருனாக்கா டு கோ. செகண்ட் வந்துட்டு மேக் டிசேபிள்ஸ். தேர்ட் ஒன் என்ன சொல்றாருன்னா பேப்டிசைஸ் அண்ட் டீச் டு த பீப்புள். அதாவது உபதேசம் பண்ணுங்கள். உபதேசம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதை உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் வந்துட்டு உங்களை விட்டுட்டு போன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இந்த உலகம் முடிகிற வரைக்கும் அவர் என்ன சொல்கிறேன்னாக்கா ஷூர்லி ஆம் வித் யூ ஆல்வேஸ் டு த வெரி எண்ட் ஆஃப் த ஏஜ். இந்த உலகம் முடிகிற வரையில், இந்த வானம் முடிகிற வரையில், இந்த பூமி முடிகிற வரையில், இந்த உலகம் முடிகிற வரையில் நான் என்ன செய்கிறேன், நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்கிறாரு. இதில் நமக்கு என்ன சொல்கிறாருனாக்கா, அதாவது அவர் கொடுத்த கிரேட் கமிஷனில் நம்ம என்ன செய்யணும், அவருடைய வசத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் எல்லார் மீது விழுந்த கடமை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம புறப்பட்டு போகணும், சகல ஜாதிகளையும் சீஷராக்கணும், இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். அதாவது இயேசு நமக்கு கட்லேட்டை யாவையும் ஜனங்கள் கை கொள்ளும்படி அவனுக்கு என்ன செய்யணும், உபதேசம் டீச்சிங் பண்ணணும். அது மட்டும் இல்லை, அவன் ஏன் அப்படி பண்ணும்போது இது உலகத்தினுடைய முடிவு பருந்தம் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருப்பார். அநேக மக்கள் மனதில் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு கடந்து வருவாங்க. ஒவ்வொரு மனிதன் மீதும் விழுந்த கடமையாய் காணப்படுகிறபடினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு சென்ற கிரேட் கமிஷன், உயர்ந்த கமிஷன், அந்த பொறுப்பை, அந்த வேலையை ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அன்றையும் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. இந்த வேலையிலே அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன், ஆண்டவரே நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு மேலாக அதிக நன்மைகளை செய்கிற தேவன், ஆண்டவர் நேரத்தையும் காலத்தையும் தேவ செயலை வாய்க்க செய்து, ஆண்டவர் இந்த நேரத்திலே இந்த உங்களுடைய வசனத்தை சீசர்களுக்கு நீர் கட்டளையிட்ட அந்த வசனத்தை ஆண்டவர் உங்களுடைய நாமத்தினாலே ஜனங்களுக்கு சொல்லும்படியான பாக்கியத்தை அடியனுக்கு நீர் கொடுத்தபடினால் நன்றி உள்ள இதயத்தோடு போய் சோதிக்கிறாஜா. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் அதை கேட்டு அதன்படி செயல்பட்டு ஆண்டவரையும் உடைய நாமத்தை மையப்படுத்த, அதன் மூலம் அநேக ஜனங்கள் மனதில் ரட்சிக்கப்பட்டு பரலோகராஜ்ய கடந்து வர இரக்கம் பாராட்டும்படியாக நான் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.